ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம டயோடு எப்படி ரெக்டிஃபையர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அந்த கான்செப்டை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு ஜெனார் டயோட் அப்படின்னா என்ன, ஜெனார் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம செமிகண்டக்டர் டயோட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பிஎன் ஜங்ஷன் டயோடை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படிங்கிறது எஃபெக்டிவ்லி இட் இஸ் டெவலப்ட் அவுட் ஆஃப் அ சிங்கிள் கிறிஸ்டல். ஸோ இந்த கிறிஸ்டலில் தான் வந்து இந்த பிஎன் ஜங்ஷன் நம்ம இதுக்கு முன்னால் வீடியோஸில் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே we have talked about a crystal. PN junction is nothing but a kind of crystal. Germanium and a trivalent doping impurity or germanium and a pentavalent impurity are mixed together for, right? P type N type தனித்தனியாக டெவலப் பண்ணது, ரெண்டும் சேர்த்து டெவலப் பண்ணது, இது எல்லாமே கிறிஸ்டல் டைப்பில் தான், இந்த ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். சாலிடில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று கிறிஸ்டல், இன்னொன்று அமாஃபஸ். கிறிஸ்டல்ங்கிறது ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அது கிறிஸ்டல். சிம்பிளாக சொல்லணும்னா irregular அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்ங்கிறது அமாஃபஸ். ஸோ இங்கே தெர் இஸ் அ ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வேர் மேட் இன் பிஎன் ஜங்ஷன். ஸோ பிஎன் ஜங்ஷன் இஸ் ஜென்ரலி a crystal. So it is called a crystal diode or a semiconductor diode. Diode can be said to be crystal diode or semiconductor diode, etc. That is PN junction diode. PN junction diode அப்படிங்கிறது இந்த மாதிரியான பெயர்களிலெல்லாம் அழைக்கப்படும். ஓகே, ஃபைன். இப்போ இதுக்கான சிம்பல், டயோடுக்கான சிம்பல் என்பது இந்த மாதிரி இருக்கும். This is the symbol of the diode. இந்த சிம்பலில் இந்த டயோடுக்கு it has a polarity. Diode has a polarity. ரெண்டு சைடு இருக்கு. இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் சைடு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு நெகட்டிவ். ஆரோ ஹெட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆரோ ஹெட்டோட பிகினிங் பாசிட்டிவ். இட் ஹேஸ் அ மீனிங். நீங்கள் எப்படி வேணுமாலும் கனெக்ட் பண்ண முடியாது. யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ரீசனிங் டு கனெக்ட். நீங்கள் வந்துட்டு ஃபார்வர்ட் பயஸில் கனெக்ட் பண்ணுறீங்களா, ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இந்த போலாரிட்டியை வச்சு தான், இந்த சைட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸை வச்சு தான் வந்துட்டு டிசைட் ஆகும். ஓகே, இப்போ இதை ஃபார்வர்ட் பயஸ்ன்னு எப்போ சொல்லுவோம், இந்த ஃபார்வர்ட் பயஸ்ன்னு எப்போ சொல்லுவோம்னா சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிறிஸ்டல் டயோடோட போலாரிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பேட்டரியோடைய பாசிட்டிவ் சைடு, ஆரோ ஹெட்டோட பாசிட்டிவ் சைடு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பயஸ். பேட்டரியோட பாசிட்டிவ் சைடு, ஆரோ ஹெட்டோட பாசிட்டிவ் சைடு, பேட்டரியோட நெகட்டிவ், ஆரோ ஹெட்டோட நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ். எப்போ ஃபார்வர்ட் பயஸ்ன்னு சொல்லுவோம், நீங்கள் ஒரு டயோடு எடுத்துக்கிறீங்க, இந்த டயோடுக்கு நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணும் பொழுது பேட்டரியோடைய பாசிட்டிவ் ஆரோ ஹெட்டோட சைடு போய் கனெக்ட் ஆச்சுன்னா, அதே மாதிரி பேட்டரியோட நெகட்டிவ் இந்த வெர்டிக்கல் லைனோட கனெக்ட் ஆச்சுன்னா, தட் இஸ் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஃபார்வர்ட் பயஸ். ரிவர்ஸ் பயஸ் அப்படிங்கிறது இதே டயோடில்
நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணும் பொழுது நெகட்டிவ் சைடு டயோடோட ஆரோ ஹெட் இருக்கக்கூடிய சைடுக்கு வந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவ்க்கு வந்துச்சுன்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதே மாதிரி பேட்டரியோட பாசிட்டிவ் டயோடோட இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் நெகட்டிவ், அந்த பக்கம் கனெக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்படி கனெக்ட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ரிவர்ஸ் பயஸ். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம தியரிட்டிக்கலாக பேசுகிறதுலாம் ஓகே, பட் ஒரு காம்பனண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க, என்னங்க இதுதாங்க உங்களுக்கு ஒரு டயோடு, இந்த டயோடில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ். ஏன்னா டயோடில் பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு தெரிஞ்சால் தானே லெபார்ட்டரியில் நம்ம ஆரோஹெட் சைடு எது ஆரோஹெட் சைடு எது அதுக்கு ஆப்போசிட் சைடு தெரிஞ்சால் தானே நம்ம ஃபார்வர்ட் பைஸில் கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸை கொண்டு போய் எந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறது, மைனஸை கொண்டு போய் எந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் ஒரு டயோடை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த டயோடு will look like this. ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் டயோடு அப்படிங்கிறது, இப்படி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், இப்படி இருக்கும் டயோடு. இதில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எது எது ஃபார்வர்ட் பயஸ் எது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்ட்டுனா, ஒரு சைடு ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்கும். ஸோ இப்போ இந்த டயோடு அப்படின்னா இந்த டயோடு வந்து கருப்பு கலரில் இருக்கும். ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இன்றைக்கி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போன கிளாஸ்லேயே பேசின 1N4007 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயோடு, ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜங்ஷன் டயோடு கருப்பு கலரில் இருக்கும். அதில் ஒரு சைடு மட்டும் ஒயிட் கலரில் சர்க்கிள் வரைஞ்சிருப்பாங்க, ஒயிட் கலரில் லைன் வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஒயிட் கலரில் லைன் வரைஞ்சிருக்கிறது இஸ் ஈக்குவல் டு த வெர்டிக்கல் லைன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைடு தான் நெகட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு வந்து பாசிட்டிவ். ஸோ அப்படி தான் நீங்கள் ஒரு டயோடு காம்பனண்ட்டில் இந்த சைட் ப்ளஸ் ஒயிட் கலரில் கோடு போட்டிருக்க சைட் மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டயோட். ஒரு எக்ஸாம்பிள் 1N407 அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடோட அப்ளிகேஷன் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை பற்றி இவ்வளோ நம்ம ஏன் பார்க்குறோம், இந்த காம்பனண்ட்டோட யூஸ் என்ன, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் ஹவ் இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வேக்கம் டயோட் இருந்துச்சு. இதே டயோட் ப்ராசஸ், இதே ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கொடுக்கக்கூடிய வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம், பெரிய சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அப்படி இருக்கும்போது இது சின்ன சைஸில் வந்து இந்த செமிகண்டக்டர் டயோடோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்ளிகேஷன் ரெக்டிஃபிகேஷன். Diode will serve as a rectifier and it will do the rectification process. Okay. What to rectify? எதை ரெக்டிஃபை பண்ணும், அடுத்த கேள்வி எதை ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்னு வரும் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டயோட் as a rectifier. Diode as a rectifier. ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, ரெக்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஏசி சிக்னல் இன்டு டிசி. கன்வர்ஷன் ஆஃப் ஏசி டு டிசியை தான் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டு டைரக்ட் கரண்ட். இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டு டைரக்ட் கரண்ட்ங்கிற இந்த ப்ராசஸை டயோட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரெக்டிஃபிகேஷன், செய்யக்கூடிய காம்பனண்ட்டுக்கு பேர் ரெக்டிஃபையர். தட்ஸ் வை டயோட் இஸ் கால்ட் as a rectifier, which implies that diode will convert a given alternating current into direct current. எப்படி செய்யுது டயோடு, எப்படி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லெட்ஸ் ட்ரா எ டயக்ராம். நம்ம ஒரு பவர் சப்ளை எடுத்துக்கிறோம். இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது ஏசி பவர் சப்ளை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதில் ஒரு ஜங்ஷன் டயோடை ஃபார்வர்ட் பைஸில் கனெக்ட் பண்ணுறோம். தென் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். லோட் ரெசிஸ்டர் இஸ் a resistor through which we take out the output voltage. Okay, fine.
ஸோ இது PN junction diode ஃபார் எக்ஸாம்பிள் 1N4007. நான் ஏன் 1N4007 யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம லெபார்ட்டரியில் ஜென்ரலாக நம்மளுடைய லொக்காலிட்டியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லேபில் இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இதை உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1N4007 அப்படிங்கிறத நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஏசி சோர்ஸ், ஏசி சப்ளை வோல்டேஜ், ஏசி சப்ளை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஏசி சப்ளை. ஸோ ஏசி சப்ளை அப்படின்னா அதனுடைய டைம் கிராஃப் எப்படி இருக்கும்? T வெர்சஸ் வோல்டேஜ் கிராஃப் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜீரோலேருந்து பாசிட்டிவ் போய் திரும்ப ஜீரோ வந்து நெகட்டிவ் போய் இப்படி ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், வோல்டேஜ் ஆர் கரண்ட் நீங்கள் எதில் ட்ராயிங் போட்டாலும் this will alternate between positive maximum to negative maximum periodically with respect to time. இப்படி தான் என்னுடைய பிக்சர் இருக்கும். ஓகே, இது இன்புட் இந்த சைடு. ஸோ திஸ் இஸ் RL லோட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த பக்கம் அவுட்புட் எடுக்கும் பொழுது இந்த இடத்துல அவுட்புட் எடுத்து பார்த்தோம்னா வோல்டேஜ் அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? Just imagine for 2 seconds. I will give you 2 seconds. Just imagine எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு imagine பண்ணும் பொழுது you apply the characteristic properties of a PN junction diode. PN junction diode characteristics forward bias என்னவா இருக்கும், reverse bias என்னவா இருக்கும் அப்படி நம்ம பார்த்திருப்போம். And remember, in the peak voltage is less than that of the reverse breakdown voltage of the diode. Okay, அப்படி வச்சுக்கிட்டு and again peak inversion voltage ஓட PIV, peak inversion voltage ஓட கம்மியா இருக்குது. These peaks are sufficiently lesser than the breakdown voltage of the PN junction and peak inversion voltage. அப்படி இருந்துச்சுனால் என்னவா இருக்குன்னு 2 seconds யோசிங்க. Yes, correct. என்னது? forward biasல இந்த diode எப்படி ஆக்ட் ஆகும்? It's like a closed circuit open ஆகும். Why? forward biasல இப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஜீரோல இருந்து இப்போ நம்ம இந்த பக்கம் அவுட்புட் வரைஞ்சிடலாம். நீங்க யோசிச்சது கரெக்ட் தான், அதே மாதிரி தான் வரைய போறோம். ரைட்? ஜஸ்ட் பிக்சரைஸ் பண்ண போறோம். ஜீரோல இருந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்னாகும்? the circuit will be offer less resistance until the knee voltage is reached, until the barrier potential is reached. அதுக்கு அப்புறம் it will offer no resistance. So effectively நம்ம ஜெனரலாக என்ன பண்ணுறோம், அப்போ ஃபார்வர்ட் பைஸில் கரண்ட் வந்து லெஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து சூஸ் பண்ண அப்படிங்கிறனால ஃபார்வர்ட் பைஸில் இது இட்ஸ் லைக் அ ஷார்ட் சர்க்யூட்டட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன ஆகும்? ஜீரோலேருந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். லைக் இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படியே இங்கே ட்ரேஸ் ஆகும். இப்படி போய் இப்படி வந்துடும். மேலே போயிட்டு திரும்பியும் ஜீரோ வந்துருச்சு. ஜீரோ வந்த பிறகு என்ன ஆகுது? இதே மாதிரி இந்த போர்ஷன் ஓகே அப்படியே அந்த பக்கம் அவுட்புட்டில் வந்துடும். வாட் அபவுட் திஸ் போர்ஷன்? என்ன ஆகுது? ஜீரோலேருந்து இது பாசிட்டிவ், இது -B, -0.1 -0.2 அப்படின்னு வோல்டேஜ் அப்ளை ஆகும் பொழுது இங்கே இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி 0.1 0.2 0.3 ரிவர்ஸில் போகும்போது வோல்டேஜ் ரிவர்ஸில் போகும்போது என்ன ஆகிடுது? மைனஸ் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பயஸ் ஆகிடும். அப்போ ரிவர்ஸ் பயஸில் நம்ம PN ஜங்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா என்னாகும்? You just recollect the characteristic diagram of a PN junction diode. எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடம் இது நியூ வோல்டேஜ், இது ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். எஃபெக்டிவ்லி வோல்டேஜ் கரண்ட் when voltage increases அவுட்புட்டில் என்ன ஆகுது? நோ கரண்ட், ஸோ நோ அவுட்புட். அப்படிங்கிறனால இந்த பக்கம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். எப்போ வரைக்கும்? ஸோ ரிவர்ஸில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டிக்ரீஸ் ஆகி ஜீரோ வர வரைக்கும் எதுவுமே வராது. ஸோ அப் டு திஸ் ஓகே எதுவுமே
அவுட்புட்டில் வராது. அந்த சமயத்தில் என்னவாக இருக்கும், இட் வில் இந்த டயோடு வில் ஒர்க் லைக் எ ஓப்பன் சர்க்கியூட். இட் வில் ஒர்க் லைக் எ ஓப்பன் சர்க்கியூட். ஸோ இங்கே எதுவுமே அவுட்புட் வராது. திரும்பியும் அடுத்து இந்த சைக்கிள் பாசிட்டிவ் சைக்கிள் அது ஒர்க் ஆகும். இந்த ப்ராசஸ் அப்படியே பீரியடிக்காக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, இன்புட்டில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்த இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் அவுட்புட்டில் ஒன்லி 0 to பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. பட் இது கம்ப்ளீட்டாக டிசியான்னு சொன்னோன்னா சொல்ல முடியாது. ரைட், கம்ப்ளீட்டாக டிசியான்னு சொன்னால் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்ல, இது ஒரு பல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ தட் பல்சேட்டிங் டிசி, இது பல்சேட்டிங் டிசி. ஒரு சிங்கிள் டயோட் ஏசி கரண்ட்டை கன்வெர்டட் இன்டு பல்சேட்டிங் டிசி. பட் திஸ் இஸ் ஹவு the rectification process happens in a PN junction diode. நீங்கள் ஒரு சிங்கிள் PN junction diode எடுத்துட்டு அதோட இன்புட்டில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் என்ன வரும், டைரக்ட் கரண்ட் வரும். ஒரு ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணோம்னா இந்த பக்கம் அவுட்புட்டில் வரக்கூடிய you can sketch both current as well as voltage. ரெண்டுக்கு இடையில ஒரு 90 டிகிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இல்லையா. டைரக்ட் கரண்ட்டுக்கும் டைரக்ட் வோல்டேஜுக்கும், சாரி கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் when you connect current and voltage you can get a 90 degree difference தான் இல்லையா. that too நீங்கள் ஏசி கெப்பாசிட்டர் இண்டக்டர் காம்பனண்ட் கனெக்ட் பண்ணினா தான். இங்கே இப்போ எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படிங்கிற போது பேசிவ் காம்பனண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிற போது வந்து நீங்கள் யூ கேன் ட்ரா த வோல்டேஜ் டயக்ராம் ஆர் யூ கேன் ட்ரா த கரண்ட் டயக்ராம். that will result like this. okay, so effective என்னது, பாசிட்டிவ் சைடு அப்படியே எங்கிட்ட அவுட்புட் வரும், நெகட்டிவ் சைடு அவுட்புட்டு வராது, ஸ்கிப் பண்ணிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்டிஃபிகேஷன். அந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய காம்பனண்ட் PN ஜங்ஷன் டயோடு. ஃபைன். பட் இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. என்ன வருது அப்படின்னா, பாதியாக ரெக்டிஃபை பண்ணுச்சுன்னா எப்படி நம்ம ப்ராப்பர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும்? இந்த ஃபுல்லையும் அப்படியே நெகட்டிவ் சைடையும் இங்கே இப்படி பாசிட்டிவ் சைடாக மாற்றிருச்சுனால் அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு சிங்கிள் டயோடை யூஸ் பண்ணாமல் இன்னொரு டயோடு கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணணும். அந்த டாபிக் அடுத்து பார்க்கலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். நம்ம ஒரு சிங்கிள் டயோடை வச்சு பார்க்கும்போது ஒரு போர்ஷன் மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணுறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் காம்பினேஷன் தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரா த டயக்ராம். ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்ம ஃப்ளோ பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் இருக்கும், பிரைமரி அண்ட் செகண்டரி. நடுவில் கோர் இருக்கும், ஏர் கோர் ஆர் அயன் கோர் அந்த மாதிரி இருக்கும். செகண்டரி வைண்டிங்கில் சென்டர் டேப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஜென்ரலாக நம்ம இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கலாம். இந்த பக்கம் சோர்ஸ் கொடுத்துருப்போம். இப்படி கொடுக்கும் பொழுது இந்த பக்கம் சென்டர் டேப் இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்குது. சென்டர் டேப் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கைண்ட். சென்டர் டேப் இல்லாமல் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இருக்குது. இங்கே சென்டரில் ஒரு கிரவுண்ட் இருக்கும், இது இருக்கிறதும் இருக்குது, இல்லாமல் இருக்கிறதும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இங்கே வந்து சென்டர் டேப்பை இல்லாமல், சென்டர் டேப் இல்லாமல் வச்சுக்கிட்டோம்னா உள்ள இந்த பக்கம் இப்போது 230 வோல்ட் ஏசி கொடுக்குறீங்க. இது பிரைமரி வைண்டிங். ஸோ பிரைமரி காயில் S1, இது செகண்டரி காயில் S2ன்னு வச்சுக்கோங்க. S2 திஸ் இஸ் செகண்டரி காயில். ஓகே,
இப்போ இந்த காயிலோட ஒரு சைடு P சைடு, இன்னொரு சைடு இங்கே வச்சுக்கலாம். P சைடு, இன்னொரு சைடு Q சைடு. இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் நம்ம ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறோம். 4 ரெசிஸ்டர்ஸ். அந்த 4 ரெசிஸ்டர்ஸும் it is connected in such a way that it will look like this. Okay, நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஐடியா என்ன? ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருந்து பாருங்களேன், எல்லா டயோடும் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இதுவும் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இதுவும் இந்த பக்கம், தென் இதுவும் இந்த பக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நோக்கி, இந்த பாயிண்ட்டை நோக்கி எல்லாமே பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 டாப்பையும் மேலே கீழே, டாப் அண்ட் பாட்டம், இது ரெண்டுக்கும் டாப்க்கு யூ கனெக்ட் this P side, bottom ku we shall connect this Q side. பிறகு 2 சைடு நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிகரேஷன் 2 நெகட்டிவ் மீட் பண்ணுறோம். 2 நெகட்டிவ் மீட் பண்ணுற இடத்தை கிரவுண்ட் பண்ணிடலாம். 2 பாசிட்டிவ் மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்களா, இதோட நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது டயோடு 1, இது டயோடு 2, டயோடு 3 அண்ட் டயோடு 4. திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த டயக்ராமை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம வரைய முடியாது. நீங்கள் பாருங்கள், எல்லா டயோடும் இந்த பாயிண்ட் நம்ம ஒரு 4 டாட் வச்சுக்கிறோம். இது வரைகிறதுல 4 டாட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு எப்படி வரைகிறோம், இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த டாட்டை நோக்கி எல்லா டயோடும் இருக்கிற மாதிரி டைரக்டிங். இப்போ ஆரோ ஹெட் வந்து டைரக்டிங் டுவர்ட்ஸ், இப்போ இந்த ஒரு ஆரோ ஹெட் இருக்கு இல்லையா, இந்த இது இட்ஸ் டைரக்டிங் டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட், இது டைரக்டிங் டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட். இப்போ இங்கிட்டிருந்து வரையும்போது இந்த வழி தானே ட்ராக் எடுக்கும். ஸோ இப்படி டைரக்ட் பண்ணோம்னா இங்கே போய் திரும்பியும் இந்த டைரக்ஷன் பாருங்களேன், when it moves அப்படியே ட்ராக்ல மூவ் பண்ண இந்த பாயிண்ட் நோக்கி வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கனெக்ஷன் எப்படி பண்ணுறோம்னா, P சைடு இருந்து இங்கே ஒரு டாட் கொண்டு வந்துடும். இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க டாட் அதே மாதிரி Q சைடு இருந்து இங்கே கொண்டு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி காயிலிருந்து வரக்கூடிய லைன் கனெக்டர் இடத்துல போத் பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே பாருங்கள், Q கனெக்டர் இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 கனெக்டாக இருக்கும். ரிமைனிங் 2 சைடு இருக்கு இல்லையா, ஒரு சைடு 2 நெகட்டிவும் ஷார்ட் ஆகிருக்கும், அந்த இடத்துல அப்படியே கிரவுண்ட் பண்ணிடுறோம். ஒரு சைடு 2 பாசிட்டிவும் மீட் ஆகிருக்கும், அந்த சைடு அப்படியே வந்து லோட் ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணிடுறோம். இதுதான் ஸ்கிமேட்டிக் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஃபார் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இப்போ இதில் இன்புட் என்ன கொடுப்பாங்க, இன்புட் இங்கே என்ன போகும் அப்படின்னு பார்த்தோம், இன்புட்டு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ப்ளஸ் V மைனஸ் V, this side it's time. அவுட்புட் என்ன வரும், இதில் அவுட்புட் என்ன வரும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுத்து பார்க்கும் பொழுது அவுட்புட் இப்படி வந்திருக்கும். ஓகே, அவுட்புட் இப்படி வந்திருக்கும். ஆல்டர்னேட்டிங் சைக்கிள் போகாது, half cycle stacked only in the forward direction. But how it happens, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க கவனிங்க, இந்த ஃபார்வர்ட் பயாஸ் மட்டும் எடுத்துக்கோம், இந்த ஃபார்வர்ட் பயாஸ் மட்டும் எடுத்துக்கோம். இந்த ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, P சைட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், Q சைட் பார்த்தீங்கன்னா Q சைட் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஆஃப் சைக்கிள்ங்கிறது P சைட் ஃபார்வர்ட் ஆஃப் சைக்கிளாகவும், Q சைட் வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாகவும் இருக்கும். இப்போ
இந்த ஃபார்வர்டு ஹாஃப் சைக்கிளுக்கு அப்படியே வாங்க, இங்கே வந்துட்டு இங்கிட்டு போகும்போது இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். பிகாஸ் இங்கே வர்றது இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த இடத்துல என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்வர்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்வர்டு வோல்டேஜ். இங்கே போகும்போது என்ன ஆகுது, இது நெகட்டிவ், இது ஃபார்வர்டு வோல்டேஜ்னா இந்த டயோட் ரிவர்ஸ் பயாஸ் இருக்குது, இந்த ஒரு டயோட் மட்டும் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, ஸோ பீக்கு டயோட் D1 ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, D4 ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஃபார்வர்ட் பயாஸில் இது க்ளோஸ்டு சர்க்யூட், இது ஓப்பன் சர்க்யூட், இது கட் ஆகிடும், இது மட்டும் இருக்கும். ஓகே, Q சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ரிவர்ஸ் பயாஸ், அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் மைனஸில் இருக்கும். இப்படியே பார்க்குறீங்க, நெகட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னா இந்த சைடு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, இந்த சைடு வந்துட்டு ப்ளஸ் இருக்குது டயோடுக்கு, நெகட்டிவ் வோல்டேஜ் டு ப்ளஸ், மைனஸ் டு ப்ளஸ்னா இது ரிவர்ஸ் பயாஸ், D2 Qக்கு ரிவர்ஸ் பயாஸ். அட் த சேம் டைம் D3 பாருங்க, நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் வோல்டேஜ் அப்படிங்கும்போது திஸ் பிகம்ஸ், அப்போ இந்த பக்கம் ரிலேட்டிவ்லி கிரவுண்ட் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆகும். ஸோ தட் இது ஃபார்வர்ட் பயாஸ். அப்போது இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் இந்த சர்க்யூட்டை வரைகிறோம். இந்த சர்க்யூட் வரைஞ்ச அப்படின்னா ஃபார் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் வரையும் பொழுது எப்படி இருக்கு, நான் செகண்டரி காயில் மட்டும் ஓகே லெட் இட் பி, இந்த சைடு பிரைமரி காயில், இந்த சைடு செகண்டரி காயில் இருக்குது. ஆக்சுவலாக பிரைமரி காயிலோட வைண்டிங்கை விட செகண்டரி காயிலோட வைண்டிங் கம்மியாக இருக்கணும். யூ ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் த டயக்ராம் லாஜிக்கலி தப்பாக இருக்கலாம். யூ ஃபர்கட் அபவுட் இட். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இப்படி பார்த்தோன்னா இங்கே போகும்போது இங்கேருந்து நமக்கு ஒரு டயோடு வருது, இந்த இடத்துல இருந்து ஒரு டயோடு வருது, அந்த டயோட் goes to ground. ஓகே இல்லையா, ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படியே இந்த போர்ஷன் மட்டும். ஸோ திஸ் இஸ் P, இங்கே போயிட்டு டயோட பாசிட்டிவ். ஸோ நமக்கு இருக்கக்கூடியது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இங்கே போய் இட் இஸ் கிரவுண்டட். வாட் ஹேப்பன்ஸ் டு Q? Q என்ன ஆகுது, இங்கே வருது, இந்த சைட் இந்த D3 மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். It is connected like this, then here it is grounded. இது load resistance RL. இப்போ என்ன ஆகும், இது P side, Q side negative, P side positive. இப்போ conventional current direction படி, conventional current direction, actual current direction, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன், இன்னொரு டேர்ம் ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன். பட் நம்ம ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷனை பற்றி பேசவே மாட்டோம் பெரும்பாலும். பட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், ரியலாக ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் அப்படிங்கிறது, வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதை வச்சு சொல்லப்படக்கூடியது தான் கரண்ட் அப்படிங்கிறது. த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், dq by dt, எவ்ரி எலக்ட்ரான் கேரிஸ் அ சார்ஜ் இல்லையா. எலக்ட்ரான் ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கேரிஸ் அ சார்ஜ். ஸோ dq by dt அப்படிங்கிறது தான் I, அதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட். இப்போ எலக்ட்ரான் எங்கிருந்து எங்கே போகும்? எலக்ட்ரான் ஜென்ரலி, இப்போ நீங்கள் இப்படி ஒரு பேட்டரி வச்சுருக்கிறீங்க, ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட்ஸ் ஹேவ் அ பேட்டரி. இப்படி ஒரு பேட்டரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆக்சுவலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரான் நெகட்டிவ் சைட்லேருந்து அப்படியே மூவ் ஆகி பாசிட்டிவ் சைடுக்குள்ளே போகும். நம்ம ஏற்கனவே பிஎன் ஜங்ஷனில் வந்துட்டு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கும்போது கூட நெகட்டிவ்லேருந்து அப்படியே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ்க்குள்ளே போகிற மாதிரி தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலாக நடக்கிறது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து சர்க்யூட் காம்பனண்ட் வழியாக ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ் டெர்மினலுக்குள்ளே போகும். தட் இஸ் கால்டு ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன். ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் டு
பாசிட்டிவ். ஆனால் நம்ம கன்வென்ஷனலாக சொல்லும் பொழுது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சொல்லாமல் என்ன சொல்லுவோம்? கன்வென்ஷனல் அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக ஃபார் தியரியாக நம்ம படிக்கும்போது நோட் டெக்ஸ்ட் புக் எல்லாத்துலேயும் கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு த ஆக்சுவல் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் த கரண்ட். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷனாக பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும்? பி சைக்கிள் பாருங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ கரண்ட் டைரக்ஷன் எந்த மாதிரி வரும்? எப்படி ஃப்ளோ ஆகும்? கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த டாட்டட் இருக்கு இல்லையா, இப்படி ஃப்ளோ ஆகி இப்படி வந்து இங்கே போயிடும். ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும் பி சைடுக்கு. கியூ சைடுக்கு என்ன ஆகுது? கியூ சைடுக்கு இது நெகட்டிவ். நெகட்டிவ்ல அப்போ இதை நோக்கி கரண்ட் வரும். எங்கிருந்து வரும்? இங்கிருந்து வரும். ஸோ இங்கே சிங்க் ஆகுது இல்லைங்களா? பாசிட்டிவ் இங்கே போய் சிங்க் ஆகுது இல்லை? பாசிட்டிவ் இது நெகட்டிவாக சிங்க் ஆயிரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் ஆக்ட் ஆகும். இங்கிருந்து கரண்ட் இப்படி வந்து ஃப்ளோ ஆகி இந்த நெகட்டிவ்ல போய் சிங்க் ஆகும். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் தான் கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. ஸோ இங்கே என்ன ஆகுது? ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு ஃபார்வர்ட் ஹாஃப் சைக்கிள் கொடுக்கும்போது பி சைடு பாசிட்டிவ் சைக்கிளாகவும் கியூ சைடு நெகட்டிவ் சைக்கிளாகவும் ஒர்க் ஆகுது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பி சைடு பாசிட்டிவ் சைக்கிளாக இருக்கிறது இந்த டயோட் D1க்கு ஃபார்வர்ட் பயஸ் ஆகும். கியூ சைடு நெகட்டிவ் சைக்கிளாக இருக்கிறது இந்த டயோட் D3க்கு ஃபார்வர்டு பயஸ் ஆகும். சர்வ் ஆகி ரெண்டுமே ஃபார்வர்ட் பயஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அவுட்புட்டில் அப்படிங்கிறனால இந்த அவுட்புட்டில் நமக்கு என்ன வரும்? இங்கே பார்க்கும்போது ஃபார்வர்ட் பயஸ் கனெக்ட் ஆகிருக்கிறனால அவுட்புட்டில் நமக்கு இப்படி வரும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருது. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பை D1 அண்ட் D3 இந்த ரெண்டு டயோட்னால வருது. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஹாஃப் சைக்கிள், இந்த ஹாஃப் சைக்கிள் போகும் பொழுது இன்புட்டில் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது செகண்ட் ஹாஃபில் பி சைடு என்ன ஆகிடும்? பி சைடு அதே நெகட்டிவாகவே தான் இருக்கும். இங்கே நெகட்டிவ் இருக்க மாதிரி பி சைடு நெகட்டிவ் தான் இருக்கும். கியூ சைடு பாசிட்டிவ் ஹாஃபாக மாறிடும் செகண்ட் ஹாஃப் சைக்கிளில். இப்போ என்ன நடக்கும்? ஈக்குவலன்ஸ் டயக்ராம் வரைஞ்சோம்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோம்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பி சைடுன்னு வரும்போது அப்போ இங்கே வோல்டேஜ் வந்து நெகட்டிவில் போகும். -1, -0.1, -0.2, -0.3 கீழே நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகி தென் அகைன் இட் வில் கம் பேக் டு 0. இந்த சைடு டயோட பாசிட்டிவ் சைடு, திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். இங்கே திஸ் இஸ் நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ் போது ஸோ நெகட்டிவ் டு நெகட்டிவ் இங்கே. ஸோ இது இந்த டயோட் இப்போ இங்கே நெகட்டிவ் சப்ளை வந்துச்சுன்னா இது ஃபார்வர்ட் பேஸில் வந்துடும். அப்போது இது க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகும், இது ஓப்பன் சர்க்யூட் ஆகும். D1 ஓப்பன் சர்க்யூட் ஆகும், D4 க்ளோஸ்டு சர்க்யூட்டாக வந்துடும் ஃபார் P. வாட் அபவுட் Q? Q சைடு பார்க்கும் பொழுது பாசிட்டிவில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஏற்கனவே D3 க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தது போய் இப்போ D2 க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகிடும். எப்படி? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாசிட்டிவில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவில் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த டயோட், அதனால் D3 ரிவர்ஸ் பைஸ் போயிடும். வேறஸ் D2 பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ், ஸோ தட் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் பயஸ் வந்துடும். ஸோ இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட், இந்த டயோட் ஃபார்வர்ட் பயஸ், ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட், இந்த ரிவர்ஸ் பயஸ் ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். அப்போ ஈக்குவலண்ட்டாக நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஹாஃப் சைக்கிள், அதாவது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இது வரையும் பொழுது என்ன ஆயிருது? நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு அப்போ again let's start from the primary coil and again the secondary coil. இது point P, இந்த side point Q இருக்கு. point P க்கு நம்ம என்ன சொன்னோம்? point P க்கு diode D4 becomes forward bias. So இந்த side diode D4 becomes forward bias.
and இந்த diode இந்த side, sorry, it is connected to load resistance. இது D4. okay, அப்படியே போய் D4 connect ஆயிருக்கு. Q side என்ன இருக்கு? when you look into Q side, when you look into Q side, diode D3 becomes reverse bias, D2 becomes forward bias. இப்படி கனெக்ட் ஆயிடுது. this is D2. okay, இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ போடும் பொழுது என்னாகும்? இங்கே இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இல்லையா? நெகட்டிவ் சைக்கிள் இருக்கக்கூடிய P சைடு நெகட்டிவ், Q இருக்கக்கூடியது பாசிட்டிவ். அப்போ என்னாகும்? இப்போயும் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா இங்கேருந்து, ஸோ இது நெகட்டிவ்னா ரிலேட்டிவ்லி இந்த கிரவுண்ட் பாசிட்டிவ் ஆயிரும். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த டைரக்ஷனில் டாட்டர் லைனோட டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிடுது, பிகாஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்படியே கண்டினியூ பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ங்கிறது இந்த இதுக்கு இப்படியே போகும்போது இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள், இப்பையும் இதில் +2 மைனஸ் தான் வந்து கரண்ட் போகுது. ஸோ இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சைக்கிளில் தான் இருக்குது. இங்கே இன்புட் நம்ம நெகட்டிவ் கொடுத்துருக்குறோம், ஆனால் லோட் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த ரெண்டாவது ஹாஃப் சைக்கிள்லையும் when P becomes, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P இப்படி இருக்கும், Q செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த கேஸ்லையுமே நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸில் வரக்கூடிய அவுட்புட் என்னது? லோட் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய அவுட்புட் எகைன் பாசிட்டிவ். ஸோ இங்கிருந்து வரக்கூடிய அவுட்புட் எகைன் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த டயோட்ஸ் D2 அண்ட் D4. ஓகே, திரும்ப அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு என்ன ஆகும்? அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ திரும்பியும் இந்த பக்கம் நமக்கு பாசிட்டிவ் தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் சைக்கிளுக்கும் அவுட்புட்டில் பாசிட்டிவ் வரும். இன் தட் வே நம்ம கொடுத்துருக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அவுட்புட்டில் ஒன்லி பாசிட்டிவ் சைடாக நமக்கு வந்துடுது. ஸோ திஸ் இஸ் 0, திஸ் இஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ், திஸ் இஸ் -1. ஸோ இங்கே நமக்கு +V கிடைக்குது. திஸ் இஸ் ஹவ் full wave rectification process happens using bridge rectifier. இப்போ இங்கே இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் bridge rectifier அப்படின்னு பேர். So this is how the full wave bridge rectifier is functioning. Hopefully இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் சிங்கிள் டயோடு யூஸ் பண்ணும்பொழுது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் நமக்கு அவுட்புட்டில் வந்துச்சு. இப்போ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணும் பொழுது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைக்கிளுமே அவுட்புட்டில் பாசிட்டிவ் சைடே ரெஸ்பான்ஸ் கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. பட் ஸ்டில் யூ கேன் see that கான்ஸ்டன்ட் டிசி இருக்கானா இல்லை, இங்கேயும் ஆனால் பல்சேட்டிங் தான் இருக்கு. ரைட், இந்த பல்சேட்டிங் அவுட்புட் தான் இருக்கு. பட் ஃபார் போத் டைரக்ஷன்ஸ், போத் பாசிட்டிவ் ஹாஃப் நெகட்டிவ் ஹாஃப் ரெண்டுமே ரெக்டிஃபை ஆகி பாசிட்டிவ் ஹாஃபே வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் அப்போ என்ன இருக்கு? இட் ஹேஸ் போத் ஏசி காம்பனண்ட் அண்ட் டிசி காம்பனண்ட். என்ன பண்ணணும்? நம்ம ஏசியை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபில்டர் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணணும். சம் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட், சம் எக்ஸ்டர்னல் அடிஷ்னல் காம்பவுண்ட் டு இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போடணும். அந்த அடிஷ்னல் காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறது certain components which is classified as filters. ஸோ அதுதான் அடுத்த டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃபில்டர்ஸ். Filters are the circuit components which will do the process called filtering the AC component in the output of the
rectifiers. ஸோ ரெக்டிஃபையர் இருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ஏசி காம்பனண்ட்டை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய காம்பனண்ட்ஸை அந்த சர்க்யூட் செட்டப்பை ஃபில்டர்ஸ்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர், choke input filter, or third capacitor input pi filter. So in the mari you can list out the filters are categorized as capacitor input filter, choke input filter. choke அப்படிங்கிறது இண்டக்டருக்கு இன்னொரு வேர்டு. ஸோ யூ கேன் சே இண்டக்டர் இன்புட் ஃபில்டர் ஆர் கெப்பாசிட்டர் இன்புட் பை ஃபில்டர். இதில் கெப்பாசிட்டர் இன்புட் பை ஃபில்டர்ஸில் 2 கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் 1 இண்டக்டர் இருக்கும். ஓகே, எஃபெக்டிவ்லி ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டோட ஸ்கிமேட்டிக் போட்டோம் அப்படின்னம்னா it consisting of few components, capacitor, inductor, composition of capacitor, inductor. So இது filter circuit component, filter circuit component இங்க இருக்கும். fine. இப்போ உள்ளார இதுக்கு உள்ள போகக்கூடிய input will look like this. எப்படி இருக்கும் input? இப்படி இருக்கும். or let us draw it legibly. Inputs will look like this, output. So this is input and this is output. So output should ideally it should be like this, a complete DC. Here mixer of AC and DC. Okay. இப்போ so that ஒரு filter அப்படிங்கிறது it has some circuit components. இந்த circuit componentsல when you put input rectifier இருந்து வந்த AC plus DC mix ஆகிற இன்புட்டை கொடுத்தோம்னா அவுட்புட்ல DC மட்டும் வரும் அப்படிங்கிறதா. ஸோ அதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டி இந்த நம்ம சொன்ன 3 டைப் கெப்பாசிட்டி இன்புட் ஃபில்டர்ஸ், சோக் இன்புட் ஃபில்டர், கெப்பாசிட்டர் இன்புட் பை ஃபில்டர்ஸ். இதில் கெப்பாசிட்டர் இன்புட் பை ஃபில்டர் மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம், அதை பற்றி மட்டும் படிக்க போகிறோம். கெப்பாசிட்டர் இன்புட் பை ஃபில்டர் or simply you can say pi filter. Simply you can say pi filter. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கெப்பாசிட்டர், here voltage from load resistor VL, then inductor, then another capacitor. இது கெப்பாசிட்டர் C1, இது கெப்பாசிட்டர் C2, இது இண்டக்டர் L. இந்த பக்கம் again output voltage. இந்த செட்டப் அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே மாட்டிருங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து வரக்கூடியதான் VL, voltage across the load resistor VL. ஸோ அந்த VL இன்புட்டாக கொடுத்தோம்னால் இப்போ இங்கே என்ன இருக்கும், VL இன்புட் எப்படி போகும், இப்படி இருக்கும். It contains both AC and DC components. Pulsated output, pulsated DC output you can say. இப்போ இந்த பை ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் வழியே ஏசி இன்புட் டிசி இன்புட் போச்சுன்னா ஹவு இட் வில் ரியாக்ட், கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிறதும், இண்டக்டர் வழியாக போனால் இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈக்குவேஷன் ஃபார் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC அது என்னது, 1/2 pi FC, right?
Similarly, inductive reactance XL அப்படிங்கிறது 2 pi FL. F அப்படிங்கிறது frequency, right? For DC, F equal to 0. So that for AC, F equal to some value. F will have some value, some x. இல்லையா? So அப்படி பார்க்கும் பொழுது, if we substitute F equal to 0 here, 1 by 2 pi 0 into C, 1 divided by 0, this becomes infinity. So inductive reactance is equal to infinity for direct current. அப்போ direct currentக்கு capacitor open circuitஆ work ஆகும். AC currentக்கு capacitor will function accordingly. So இங்கே effectively for direct currentல capacitor open circuitஆ இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Alternating currentக்கு capacitor work பண்ணும். அதுவே inductor caseல when you put for DC F equal to 0, if you put F equal to 0, XL 2 pi 0 into L, this is equal to 0. So inductive reactance is equal to 0 for DC. Inductive reactance is 0 for DC. அப்படினா inductor DC currentக்கு closed circuitஆ. So inductive reactance, the resistance offered by inductor to the direct current is 0 அப்படினா இது closed circuitஆ ஓபன் ஆகும். அதாவது inductor வழியா capacitor inductor வழியா DC current pass ஆகும், capacitor வழியா DC current pass ஆகாது, right? Inductor வழியா again AC current விட DC current ஈஸியா flow ஆகும், right? அப்ப AC current inductor வழியா flow ஆகாதா? அதுவும் flow ஆகும். Because F 0 போட்டா low resistance, F increase ஆக இங்கே XL கொஞ்சம் resistance கூட இருக்கும். When compared with alternating current, direct current has low resistive path for inductor. இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இந்த pulsated input உள்ள போகும்போது இங்க இருந்து வரும்போது என்ன ஆகும்? DC காம்போனன்ட்க்கு இது ஓபன் சர்க்யூட்டா இருக்கும். That is, it will offer infinite resistance. So எந்த DC இது வழியா flow ஆகாது, DC ஃபுல்லா இங்கே போய்டும், DC ஃபுல்லா இங்கே போய்டும். கொஞ்சம் AC components will flow through this. Part of AC component இது வழியும் போகும். So only AC component. இப்போ இங்க இருக்கக்கூடிய majority of AC component will flow through capacitor C1. Majority of the DC component and some minor கொஞ்சம் portion of AC component will flow through inductor. Right? இங்க வரும் பொழுது இந்த இண்டக்டர் C1 கெபாசிட்டரால ஃபில்ட் ஆகாத கொஞ்சம் ஏசியும் டிசியும் இண்டக்டர் பர்மிட் பண்ணி இண்டக்டரோட அடுத்த சைடு வந்திருக்கும். இங்க என்ன ஆயிடும்னா அந்த கொஞ்சம் ஏசியும் the remaining ஏசியும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கெபாசிட்டர் C2 வழியா ஃப்ளோ ஆயிரும். வாட் இஸ் ரிமைனிங் இஸ் V அவுட்ல வரக்கூடியது only DC. V அவுட்ல வரக்கூடியது only DC. So அப்ப அவுட்புட் என்னவா இருக்கும்? அவுட்புட் will almost DC இருக்கும். ஸோ இப்போ இந்த செட்டப் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்புட்டில் நம்ம கொடுத்த AC வோல்டேஜ் அவுட்புட்டில் ஆல்மோஸ்ட் டிசியாக மாறிடும். இந்த வெரி ஸ்மால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நெட்வொர்க் ஆஃப் பைப் ஃபில்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதன் வழியாக we will get a flat output in the flat DC in the output end. So this is how pipe filter works. So effectively filter is the circuit components to filter out AC from the rectified output power, rectified output of voltages. So this is called this is how an AC alternating current can be converted into DC current. So this is the major application of a junction diode. The major application of a junction diode. Zener diode பத்தி பேசவே இல்லை இல்லையா? டைம்
இந்த வீடியோக்கான டைம் ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. ஜெனார் டயோட let us carry forward to the next video. So let me stop here and we will resume back in the next video. If you have any doubts, ask me in the comment section. I am here to answer. And if you like this concepts the way I am teaching, please subscribe this channel, share this with your friends. Don't forget to make comments and enable the bell button to get new more videos. Be safe. Thank you.